சரி நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா, நேற்று கரூரில் வந்து நம்ம தலைவர் வந்து போயிருக்காரு. ஸோ எதுக்காக போயிருக்காரு? மக்கள் எல்லோரையும் பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அந்த போன இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் வந்து மக்கள் வந்து வந்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 பேர் வர இடத்துல ஒரு 25,000 பேர் 28,000 பேர் வந்திருக்காங்களாம். ஸோ இது வந்து ஒரு நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக. பட் என்ன ஒரு விஷயம்னா 500 போலீஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதிகமான போலீஸ் கேட்கும்போது இல்லை இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களே வந்து கம்மியான போலீஸ் கொடுத்துட்டு இதை வந்து இந்த அளவுக்கு வருவாங்கன்னு தெரியும். பட் வரும்போது பார்த்திங்கன்னா இதை ஏன் மேனேஜ் பண்ண முடியல? எல்லாம் கட்சிக்காரனை ஒன்று செஞ்சுட்டானுங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து ஒருத்தனையும் வந்து வரவிடாமல் பண்ணால் எப்படி? நான் கேட்குறேன், குழந்தைய யாராச்சும் கூப்பிட்டு போவாங்களா சொல்லுங்கள்? யாராச்சும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு குழந்தைய கூப்பிட்டு போவாங்களா? கொஞ்சம் கூட அறிவு இல்லை மக்களே. இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணாமல் போங்க, அது பிரச்சனை இல்லை. நீங்கள் தேவையில்லாமல் அங்கே போய் இந்த மாதிரி இஷ்யூ ஆனது இப்போ யாருக்கு லாஸு? கடைசியாக அது உங்களுக்கு தான் லாஸு. விஜய் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணாமல் போங்க. இப்போ நீங்கள்லாம் போய் பண்ணுறதுனால இப்போ அவர் பேர் மொத்தமாக கெடுத்துட்டானுங்க. ஏன் கெடுத்தானுங்க? திருப்பி அந்த மனுஷன் திருப்பி வரக்கூடாது, ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வந்து க்ரியேட் பண்ணி எல்லோரையும் வந்து ப்ராப்ளம் பண்ணி அவங்க வந்து பேர் எடுக்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எல்லா கட்சிக்காரனும் வீடியோ போட்டுட்ருக்காங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. ஏன் இப்படி இறந்தாங்க, எப்படி இறந்தாங்க வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் ப்ரீ பிளானாக பண்ண மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய இடத்துல தேவையில்லாமல் கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்கானுங்க. ஏண்டா நீங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வேறு டைமே கிடையாதா? எப்படி விஜய் கரெக்டாக வரும்போது தான் கரெக்டாக ஆஃப் பண்ணுவீங்களா? வெக்கமாக இல்லை? கொஞ்சமாச்சு அதெல்லாம் அது எதுவும் சொல்ல முடியாதா? இதை பற்றி பேசுகிறது அருவருப்பாக இருக்குது. இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணிருக்கு தெரியுதா? பச்சையா பிளான் பண்ணி விஜயோட பேரும் கெடுத்து கடைசியை வந்து யார் திரும்ப அஃபெக்ட் ஆகிறா? விஜயும் அஃபெக்ட் ஆக கொடுத்துருந்தா எந்த எந்த கட்சிக்காரன் அஃபெக்ட் பண்ணுறது? கடைசி யார் திரும்ப அஃபெக்ட் ஆக போகிறா? மக்கள், நம்ம தான். கடைசியாக நம்ம தான் அஃபெக்ட் ஆக போகிறோம். ஆனால் பேர் புகழ் அவங்களுக்கு. இதுக்கப்புறமாச்சு கொஞ்சமாச்சும் சிந்திச்சு செயல்படுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.